வெல்கம் டு ரீகா விளாக்ஸ். நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துட்டு அதிலே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே அந்த விஷயம் வருஷக்கணக்காக இழுத்து அதுக்கப்புறம் நமக்கு நடந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம எப்படிலாம் கொண்டாடுவோம், எப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். எங்களோட சன்வி எங்களுக்கு கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நவம்பர் 3 தான் சன்வியோட பர்த்டே டேட். அந்த ஒவ்வொரு டேட்லேயுமே சன்வியோட 1 இயர் வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி எடுத்த என்னோடய சன்வி ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 இது டிசம்பர் 3 எடுத்தது. இந்த ட்ரெஸ் ஃபஸ்ட்டு என்னோடய அக்கா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் அப்படியே போட்டுட்டு இந்த நம்பர் 1 உள்ள வளையல் பார்த்திங்கன்னா என்னோடய வளகாப்பு வளையல். எல்லாருமே டெலிவரி எப்போ அதை கழட்டி வச்சுட்டு உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் அதை எடுத்து பத்திரமா வச்சுருந்து கொஞ்ச நாள் நம்ம இதை அப்படியே வச்சுப்போம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லி ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. நம்பர் 2 இதுவும் அதே 3 டேட்டில் எடுத்தது தான். என்ன டெக்கர் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்களோட அம்மா பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் செம்பருத்தி பூலாம் நிறைய பூத்து இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பூவில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா போய் நிறைய பூலாம் பறிச்சிட்டு வந்தாங்க. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு. ஆல்ரெடி சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் வாங்கினாங்க. ஃப்ராக்கில் வாங்கினது இதுதான் ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸு. நம்பர் 3 ஃபோட்டோ எடுக்கிற அன்றைக்கி சன்விக்கு பயங்கர காஃப் கோல்டு ஃபீவரு. அதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. அம்மா வீட்டில் தானே இருந்தோம். அப்போ ரொம்ப மழையாக இருந்துச்சு. அப்படியே அந்த டைம் ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு எப்படியாவது டேட்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அன்னைக்கு ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு என்னோட பெரிய அக்கா வாங்கிட்டு வந்திருந்தது. இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ என்னோடய ஷால் ஒன்று இருந்துச்சு. அதை அப்படியே நம்பர் 3 சேவ் பண்ணி அப்படியே ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. நம்பர் 4 இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த அக்கா தான் இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ளூவும் ரெட் காம்பினேஷனில் என்ன டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்போ ஹோட்டல் அப்பா வச்சு நடத்திட்டு இருந்தார். அந்த டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு குருமாலாம் ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சரி அப்பா சொன்னார், சரி தக்காளியே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். நானும் அதுக்கப்புறம் சரி ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிவிட்டு 4 தக்காளிலே டெக்கர் பண்ணிட்டோம். நம்பர் 5 இந்த ட்ரெஸ்ஸுமே அக்கா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தது தான். நான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால் வச்சு இந்த கலர் பால் வச்சு டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பலூன் வாங்கிட்டு வந்துட்டார். சரி பலூனே 5ஆக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அரளிப்பூ 5ஆக டெக்கர் பண்ணி அப்படியே பலூன்லாம் பக்கத்தில் போட்டு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சன்விக்கு ஹேர் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு, ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் ஊருக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. அங்கே நம்ம குலதெய்வ கோயிலில் அப்படியே மொட்டை போட்டுட்டு மாமியார் வீட்டில் ஒரு 10 டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கரூருக்கு வந்துட்டோம். இங்கே வந்ததோடு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த டேட்டில் எடுக்கல, ஆனால் எடுத்தாச்சு. அந்த மந்த்து எண்டுக்குள்ளே முடிச்சிட்டோம். ரெட் ரோஸும் எல்லோ ரோஸும் வச்சு இந்த ட்ரெஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். நம்பர் 7 இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் இடையில நிச்சயதார்த்தம்னு சொல்லி ஊருக்கு போயிருந்தேன் பார்த்திங்களா, அந்த அண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பிங்க் கலரு. அதுக்கப்புறம் 7 பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சன்வி நல்லா டாய்ஸ் வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஞாபகமாக சன்விக்கு பிடிச்சமான டாய்ஸ் வச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ரிங் செட்டு சின்ன சின்ன டாய்ஸ்லாம் சன்விக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஃபேவரட்டான டாய்ஸை வச்சு 7ஆக டெக்கர் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 7 மந்த் எண்ட்லேயே சன்வி நல்லா கொஞ்சம் உட்கார ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. சரி 8 மந்த்து நல்லா உட்கார வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் துருன்னு இருந்த ஸ்டேஜாக நாங்கள் இந்த பிஸ்கட்டை வச்சு ஓரியோ பிஸ்கட் வச்சு எடுக்கலான்னு சொல்லி 4-5 டைம் வச்சோம். சன்வி அதை எடுத்து சாப்பிட்றதுக்கே தான் போய் எல்லாத்தையுமே கலைச்சி விட்டுட்டாங்க. கடைசியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிக்சர் வந்துச்சு. அப்படியே ஓரியோ பிஸ்கட்டில் அழகாக உட்கார வச்சு ரெட் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. இதுக்கெலாம் ஒவ்வொரு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் போய் நாங்கள் ட்ரெஸ் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்து 9 மந்த்து ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ அக்கா ஃபாரினில் இருக்காங்கன்னு சொன்னால அவங்க ஃபேமிலி எல்லாமே ஊருக்கு வந்திருந்தாங்க.
சரி அக்கா கூட போய் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ தான் சன்வி அவங்களும் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்குலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன எதில் டெக்கர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் வந்து தாலில் போடுவோம், துவரம் பருப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். வீட்டில் பருப்பு நிறையா இருக்கும்ல கடைக்கு வாங்கினது. அப்படிங்கிறப்ப அப்புறம் அக்கா பொண்ணு தான் வந்து நயன் வந்து பருப்புலேயே வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மொட்டை அடிக்கிறப்போ எடுத்துகிட்டு வந்த இந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து அவங்க மாமியார் வீட்டில் பீரோலே இருந்ததுனால இடையில ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே வந்து சன்விக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கின அந்த ஷூ அதையும் போட்டு அப்படியே நயன் வந்து எடுத்தாச்சு. நல்லா சிரிச்சிட்டே சன்வி அழகாக இருந்தாங்க. அடுத்து 10 மந்த்து ஃபோட்டோ. இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வரும் அப்படிங்கிறதுனால கரெக்டான அந்த டேட்டில் எடுக்கலை. ஆனால் வந்து இந்த திங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக கிருஷ்ண ஜெயந்தி வந்து அந்த மந்த்தில் வந்ததுனால எப்படி நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம், சரி ஃபஸ்ட் டைம் சன்வி நமக்கு நம்ம வந்து கிடைச்சிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சன்வி வந்து கிருஷ்ணராக டெக்கர் பண்ணி அந்த அன்னைக்கு நம்ம வந்து 10 மந்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து இங்கே நம்ம கரூருக்கு வந்துவிட்டோம் அந்த மந்த்தில் வந்து. அப்போ வந்து இந்த திங்ஸ்லாம் வாங்கி நல்லா வந்து செவ்வந்தி பூ வச்சு எடுக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வந்தி பூவில் நம்பர் 10 வந்து டெக்கோர் பண்ணி எடுத்துட்டோம். நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். சன்வி வந்து பூவை கலைக்கிறது, அந்த ஃப்ளோட்டை வந்து வச்சுட்டு விளையாடுறது, அந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. கடைசியாக வந்த ஒரு பிக்சர் தான் இது. சன்வி 10 மந்த்து லாஸ்ட்லேயே நல்லாவே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி 11 மந்த்து வந்து நல்லா அவங்க நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய நாத்தனார் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. இந்த ஏஜுக்கு அப்போ தான் அது கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ட்ரெஸ் போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த குல்ட்டுமே வாங்கியிருந்தோம் சன்வி தூங்குறதுக்கு. அந்த குல்ட்டை வந்து ஆப்போசிட்டாக போட்டு இது வந்து சாக்லேட்டு தான், சாக்லேட்டில் டெக்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் சாக்லேட் வாங்கி வந்து 11 வந்து போட்டாச்சு. அழகாக பூவும் வச்சுருந்தோம், அழகாக வச்சுக்கிட்டாங்க அப்போது. நீட்டாக வந்து டெக்கர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோவுக்கு அதிகம் வந்து சேட்டை பண்ணலை, கம்முன்னு நின்றுக்கிட்டாங்க அப்படியே. அடுத்து 12 மந்த்து மறுநாள் வந்து பர்த்டே நவம்பர் 3. இது வந்து நவம்பர் 2 வந்து எடுத்தது, ஒரு நாள் முன்னாடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேக்கு டெக்கோர் பண்ணுறதுக்கு இந்த கலர் பேப்பர்ஸ் இதெல்லாம் வாங்கியிருப்போம்ல, அந்த பேப்பரே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பண்ணிட்டோம். எதில் பண்ணுறதுன்னு எங்களுக்கே ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், இந்த பேப்பர் வாங்கினது இதை வச்சே நம்ம வந்து டெக்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதோட எடுத்தாச்சு. சன்வி நல்லாவே நடந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமாகவே சன்வி வந்து 9 மந்த்லேயே அக்கா, அப்பா, அம்மா, தாத்தா, மாமா அப்படின்னு சொல்லி நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பர்த்டே போலாம் சூப்பராக நல்லா ஆக்டிவாக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். சூப்பராக இருந்துச்சு ஸ்கர்ட்டு. அதை அப்படியே போட்டு எடுத்தாச்சு. சன்வியோட ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஃபைனலாக சன்வியோட பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோவை சென்டராக வச்சு சைடில் எல்லா ஃபோட்டோவையும் அப்படியே வந்து பிளான் பண்ணி இந்த வந்து ஒரு ஃப்ரேமாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்குமே சன்விக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து செஞ்சிட்டே தான் இருக்கோம். சன்வியோட ஃபோட்டோ ஷூட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம எல்லாருமே அடுத்த ஒரு வீடியோஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.